குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி இலையடை பண்ணலாமா? இது வந்து ரொம்பவே சிம்பிள். ஆக்சுவலாக இலையடைக்கு வந்து அவல் இதெல்லாம் போடுவாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வெல்லமும் தேங்காயும் ஏலக்காய் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பொடிச்ச வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாகு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பவுலில் 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் நெய், கொஞ்சமாக உப்பு, இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா நான் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து அந்த ஹீட் இருக்கும்போதே நீங்கள் பக்கத்தில் ஸ்டீம் ரெடி பண்ணிக்கோங்க. வாழை இலையை அழகாக நான் கட் பண்ண மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அதில் வந்து இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு குட்டி பால் எடுத்து அதில் நல்லா நான் காட்டியிருக்கிற மாதிரி தட்டி அதில் வந்து இந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பூரணம், அதையும் வந்து இது உள்ளே வச்சு நல்லா எல்லா பக்கமும் வந்து அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி எல்லா பக்கமும் அந்த இலையை நடுவில் அப்படியே வச்சு அழகாக மூடி நான் காட்டுற ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பவே சிம்பிள். அழகாக அதெல்லாம் வந்து சைடெல்லாம் ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான், அப்படி இல்லைனா ஒரு 17-18 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான இலையடை ரெடி. குழந்தைங்களுக்கு இது வந்து அரிசி மாவுலேயும் செய்யலாம். பட் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ராகி இலையடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் கொடுத்தா குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அரிசி மாவு வச்சு செய்கிற இலையடை ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.